தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். அன்னை கருமாறி காத்துணர்ச்சி பாயாக உள்ள நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் வருகிறேன் என்று லிகிதம் அனுப்பி 2 நாட்களாகி வரவில்லை. படைகளை சந்திக்க வேண்டும், நண்பனை காணவில்லையே. எவ்வளவு வேலை? எல்லா படையும் எடுத்துட்டு வந்து எல்லையில நிக்க வச்சு வந்துக்கிறேன். ஆமா, 4 ஒயின் சாப் வேலை எடுத்துட்டேன். என்ன சும்மா சண்டை போடுவோம்? படைகளை நிறுத்தினாய் சரி. ஆமா, ஒயின் சாப் எதற்காக ஏல வேண்டாம்? அங்க அதுல நான் சண்டைக்கு வர மாட்டானுங்க. என்னடா உரைக்கிறாய்? போட்டதான் டைட்டா நிப்பாங்க, இல்ல கை கால் உதறும். அப்படியா? எல்லாம் சரக்கு அடிக்கிற பாத்து. சேவா சரக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்தா சரக்கு, வேச்சு வந்தா சரக்கு, கல்யாணானா சரக்கு, டைவர்ஸானா சரக்கு, சத்தா சரக்கு, தூம்பு பொதுக்கிச்சு சரக்கு, திருவா நடக்கணுமா சரக்கு, அதே திருவா நடுப்புற அங்கே நின்று போனமா சரக்கு, நடக்கணுமா சரக்கு, அதே நாடு நடுப்புற நின்று போனமா சரக்கு, அத்த மாட்டோம் ஒட்டினமா அதுக்கு சரக்கு. சரக்குலாம் எதுவுமே கிடையாது. எலசினே கிடையாது. சரக்கு எலசினுக்கு என்ன? நானே 6 குவார்டர் ஓட்டே போட்டேன். யாருக்கு போட்ட? யாருக்கு தெரியும்? புல் பால் தூக்கி மணான் தூக்கி நான் அங்க போட்டேன். திகோரம் பயலே. அவன சாமாத்திங்கற கை வச்சு மன்னர் நம்ம இடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தார். ஆமா, சர்வ ஜாக்கிரதை. அதுக்கு தான் இவ்வளவு எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி, நம்ம படம் என்னன்னா படக்குது. காட்ட நீ பாத்து போ. புறப்படு, படைகளை சந்திப்போம். இதுதான் யானைப்படை. யானைப்படை 5000 யானை, 15000 வீரர். 5000 வேலைக்கு 15000 வீரர்கள் எதற்காக? பாக்குறேன். யானை குளப்பாட்டு 5000 பேர். சரி. யானை சாப்பாடு போற 5000 பேர். யானை மேல சண்டை போறதுக்கு 5000 பேர். என்னத்தான் எதிரி ஜெயிக்க முடியும்? எவருக்கு சோர்வு இல்லாமல் இருப்பது அது பேர்பட்ட திட்டத்தை வகுத்து இன்னும் படங்கிது. அடுத்த படை கண்டிப்பா குதிரை படை, வில் படை, இது காலால் படை. மொத்த பேர் தயார்ல இருக்கறான். முப்படைகளும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். ரெடியா இருக்கறானுங்க. அன்பா, நாம் படைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். யாரோ ஒரு சின்னந்திரு பொடிப்பையன் ஆடி பாடிக்கொண்டு செல்கிறானே. பாத்தியா? யாராக இருக்கா? மாறி போச்சு. 2025 அது கேள்விக்காக ஆரம்பிச்சு தௌலத்துல்லா குச்சிட்டு அமங்கலம் வந்து முதல்ல அவன் யாருன்னு பாப்போம். ஒரு தலையை தட்டாது. இப்படி விடலாமா? கூடாது. விட்டு தரக்கமா? போலாம். ஆடி பாடி என்ன பிரேக் டான்ஸ்ல ஆடுற? அப்படிதான் ஆடுவாங்க. அங்க பாறா. சின்னந்திரு பொடிப்பையலே. பொடி வைக்கிற பையனாவா? டேய், காலையில வந்தா விக்குது. அந்த பழக்கமே இல்லப்பா. டாடா அவதான் சொன்னாரு பொடி வைக்கணும். சின்ன பையனா? ஓ, நீ சின்ன பையன். இல்ல, நாகப்பன் பையன். காட்டா அந்த பையன். எந்த நாட்டை சேர்ந்தவன்? டல்டோ டட்டாட்டு பையன். உன்னுடைய பெயர்? உன் தகப்பன் பெயர் என்ன கேக்குறீங்களா? நீங்க ஒரு யாரு? பச்சா கார மாறி போச்சு. தௌலத்துல்லா கேள்விக்காக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தான் ஆதார் கார்டு எடுத்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வரணும். யாருன்னு சொல்லு, உங்களை பேந்துரும் பாருங்க. இதே நாட்டை சேர்ந்தவன் மணிவரி நாட்டு முப்படை தளபதி ஆள வந்தான். கட்சியில ஓ, முப்படை தளபதி ஆள வந்தா நீங்க ஐயா. வணக்கம் ஐயா. இன்று வாழ் என்று நல்ல வரையில் இருக்கிறேன். நீங்க வேலைக்காரன் போடுற வேலைக்காரன் வயசுல மூத்த 100 நாள் நல்லா இருப்போம். 100 நாளைக்கு அப்புறம் இப்ப யாரா 100 நாளுக்கு இருக்கிறான்? என்ன சரி கிடையாதுடா. அவன் சாப்பிட்டு 40 வருஷம் உயிரோட இருக்கிறான். போய் செத்து போறான். ஆமாண்டா. ஏன்னா அப்ப போற அச்சு வந்து 3 நாள் 3 வேலைக்கு வரும். 3 வேலை சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பயிர் கூட குடிச்சு அருமையா இருக்கும். உண்மைதான். அப்படி கிடையாது. சோத்த அருவில போட்டுனே வச்சுக்கின்னு வந்துச்சு. ஒவ்வொன்றும் பொல பொலன்னு ஆயிடுச்சு. உண்மைதான். அச்சே சரி போய் சேர்ந்துறான். விடு. சரி வீடு. எந்த நாட்டை சேர்ந்த? நான் யார் தெரியுமா? இதே நாட்டை சேர்ந்தவன் தான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பேர் கதிரவன். நான் முள்ளானிய. ஓ மை காட். நாகப்பன் வராதே. நான் முள்ள நாக்க நல்லா வலிக்கணும். நாக்க வைக்கிட்டு எங்கடா டைம் சரியாகுது? இங்க வீட்டுக்கு போறதுக்கு டைம் சரியாகுதா? 2 மணி ஆகுதுடா. அவ்வளவு தூரத்துல இருக்கு. ஐயோ, ஆமா, நீ என்ன நகை கடை விளம்பரம் பண்ணிட்டு வந்தியா? நகையா மாட்டீங்கிற?
இல்ல டேய் அரசாங்கத்தை வேலை செய்யண்டா பாரு ஒண்ணு கிடையாதுடா நீ டேய் பெட்டில பூட்டி வச்சிருப்ப நீ. பொட்டில பூட்டி டேய், முன்னாள் கோட்டைக்காரன் நாகப்பன் மகன் கதிரவா திறத்தலன் அரசாங்கவாள் இந்நாட்டு மன்னர் எனக்கு பதவி என்ன கொடுத்திருக்கிறார். பதவி? ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தாரே கோட்டை காவலன், அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா சாரிங்க மன்னிச்சுங்க என்கிட்ட சொன்னார் நான் தான் மறந்துட்டேன். உன்னிடம் உரைத்தா ஆமா. மறந்து விட்டாய். சரி ஆகட்டும். கதிரவா, சொல்லுங்கள் ஐயா. பதவி வந்து விட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் பணிவு இருக்க வேண்டும். ஆகையால் முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று லிகிதம் அனுப்பியிருக்கிறார். முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறோம். மணிவரி நாட்டையும் மணிவரி நாட்டு மக்களையும் கண் இமைவால் காட்பது கடமை. கடமையிலிருந்து ஒருபோதும் தவற தவற மாட்டேன் ஐயா. மணிவரி நாட்டு பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் ஆமா நினைக்கிறேன். நான் கால்ல விழுந்து சர்வ ஜாக்கிரதை. ரெண்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டு வா. பரம்பரையா அந்த அரண்மனை வேலை செய்யறோம். சரி. எங்க பாட்டா முப்பாட்டா எங்க அப்பா எல்லாம் வேலை செய்யறோம். அரண்மனை வேலை என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணு. ஆமா சரக்கு வாங்கிடணும் சீரட் வாங்கிடணும் காலம் ஐத்துறானோ ஏன்னா பழைய ஆளு அது எது சொன்னாலும் புது ரேக்கிங்கடா ரேக்கிங். காலேஜ்ல தான் ரேக்கிங். டேய் இப்ப பஸ்ல எவன் யாரானா அங்கோட ரேக்கிங் தான்டா. அது எப்படி? ஆமா அவன் உட்காராம சீட்டு அது அவனுக்கு மட்டும் தான் நினைப்பான். வேற எவனா உட்கார்ந்தா சூத்தல் தள்ளி விட்டுறான். அடே, அடே. எல்லாம் வச்சு போய் ரேக்கிங் நடக்குது. ஓஹோ. டேய் சரி, சரி நான் சண்டைக்கு போறேன். திரும்பி வந்தாலும் வருவேன் வரப்பட்டாலும் மூடுவேன். ஐயோ, அப்படி சொல்லாதீனா. திரும்ப வரணும். அப்படி கிடையாது. எப்பவுமே உலகத்துல நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான். எப்படி? நம்ம தான் பலசாலி நினைக்க கூடாது. ஆ. எதிரியும் பலசாலி நினைக்கணும். சில பேர் அப்படியே நினைக்கிறான். நம்ம தான் பலசாலி நம்மள ஒண்ணும் பண்ணாதடா அவனு முறுக்குறான். 100ல போறாங்க. வாசல் 100 வாசல் 108 தூக்கின்னு வரான். சுச்சு அது போல இருக்கக்கூடாது. இந்த தெரு நாத்து தடி தூக்கின்னு வர்றான். அவன் மட்டும் ஓடிக்கிறான் பாடுறான்னு வர்றான். ஆமா. அப்புறமா பார்த்தா அவன் தான் ரத்தத்தோடு ஓடி வர்றான். அப்படி நினைக்க கூடாது. எதிரியும் பலசாலி நினைக்கணும். உண்மைதான். ஆனால் நான் திரும்பி போய் வரலனா என் வீட்டுக்கு பின்சினான். பின்ஷனா? ஆமா. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, நிலவரி ஏய் உன்னமாடா நீங்க மாறல. ஏன்னா உன்னமாடா ஆக்கிறீங்க உயிரோடு. அத்த மாத்து இத்த மாத்து சொல்லிக்கிறாங்களா? டே நகராட்சி அஞ்சு காலே தேஞ்சு போச்சு. அதுக்கு தான் எத்தினி காடு மாங்காடு வாங்கி வச்சுக்கணும். ஒன்னுத்துக்கு ஆகலடா. அதுக்கு தான் அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதிகாரி போன உடனே போட்டு அனுப்பிச்சிடுவான். உட்கார சொல்றான் 2 நாள் போத்து வாடா 3 நாள் போத்து அவங்க அவங்க காட்டான். உண்மைதான். அஞ்சு கால் ஓதுறாடே வாடாடா வாடாடா ஏன்டா அப்படிங்கிறீங்க? நான் நடுவேர்ல குடும்பங்கிறேன் போடா. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போவேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலாம் எப்படி வாங்குறது? என்னடா என்ன? நான் வீட்டு வாட கடப்பா நீ கடப்பாரா? நீயே கட்டுறதா இருந்தாலும் ஆனா வாங்கி ஒண்ணுடா என்ன? இத மாத்து அத மாத்துன்றாங்க. எல்லாம் தம்முனுக்குறாங்க. ஆமா. எல்லாம் தம்முனுக்குறாங்க. உண்மைதான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். 3 மாசத்துக்கு ஒரு முறை பொண்டாட்டி மாத்துறாங்க. அப்பதான் காலம் போறாங்க ஜனங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. வரும் பாறா கொஞ்சம் சொல்லிட்டு போறாங்க. வேலை கிடைத்து விட்டது. எனக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அம்மா